வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தையோட பால்ல விஷம் கலந்திருக்கா இல்லையா பார்க்க தானே சரவணன் போயிருக்கான். ஆமா, நம்ம யாருக்குமே என்ன ஏதுன்ற விஷயம் தெரியாம நம்ம எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும்போது இந்த அமுதா மட்டும் பால்ல விஷம் கலந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா யாழ்னி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை என் 2 காதால கேட்டேன். கபிலன், அது எப்படி கபிலன்? பால்ல விஷம் கலக்கலன்னு அமுதா இப்படி உறுதியா சொல்லுவா? சொல்லுங்க. யோ, என்ன புருஷன் போனாடி ஏற்கனவே அமுதா மேல சந்தேகப்பட்டு இருக்காங்க. உன்னை தூண்டி விட்டு பேச வைக்கிறாங்களா? ஏய் மணிகண்டன், தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. யார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது? புனிதா சொல்றது எல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுற நீ. அமுதா பத்தி எல்லாம் நீங்க குறைய சொல்லக்கூடாது. ஏய், ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்லுவேன்டா. நான் சொல்லுவேன். மாமா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சொல்றால கேளு. சுயமா சிந்திக்க தெரியாத முட்டாள் நீ. அதான் அவளால சொல்ல முடியாதெல்லாம் உன்னை வச்சு சொல்லிட்டு இருக்கா. மணிகண்டன், நீங்க அளவுக்கு அதிகமா புனிதாவை அசிங்கப்படுத்துறீங்க. இதுக்கு மேல பேசுறதெல்லாம் கேட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. சொல்லிட்டேன். அமைதியா இருக்க முடியலனா உன்னால எங்க போய் அமைதியா இருக்க முடியுமோ அங்க போய் இரு. எதுக்கு புருஷன் பாட்டி சேர்ந்து இங்க உயிரை வாங்குறீங்க? மாமா, ஆக மொத்தத்துல நான் இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. அதான் ஆளுக்கு என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாது மாமா. சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதே இல்ல. இப்ப பாருங்க, என்ன யாராவது ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ராசி இல்லாதவ மாமா. நடிக்காத. இங்க பாரு, இனிமே உன் நடிப்புல இங்க செல்லாது. சொல்லிட்டே இருக்கேன். வீடால சந்தக்கடை தெரியல. நிறுத்துக்கடா. புனிதா, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏண்டா, தெய்வான குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாம அவளே தூங்கிக்கிட்டு இருக்கா, மாத்திரை போட்டுக்கிட்டு. அது கூட புரிஞ்சுக்காம இப்படி ஆளுக்காளு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. டேய் வல்லவா, உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? ஏண்டா இப்படி அடிக்கடி அமுதா கூட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வம்ப எடுத்துக்கிட்டே இருக்க நீ? இல்ல, அது வந்து மாமா தயவு செஞ்சு உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனையே போதும். நீங்க வேற புதுசா குழப்பிட்டு இருக்காதீங்க. ஐயோ புனிதா, நான் குழப்பல புனிதா. இங்க பாரு, திரும்ப திரும்ப நீங்க அமுதாவை நம்பாதீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அமுதா, பால்ல விஷம் கலந்திருக்காதுன்னு அவ்வளவு உறுதியா நீ எப்படி சொல்ற? அது சொல்லு. சொல்லு. நான் யாழினி சமாதானப்படுத்ததான் அப்படி சொன்னேன். உன்னை சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். அப்படி மேல ஏதாவது தப்பு இருந்ததுன்னு வைய, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். பார்த்து நடந்துக்கோ. இந்த அதிகாரம் உன் பொண்டாட்டியோட வச்சுக்கோ. அமுதா என்னோட வைஃப். அவ எப்படி நடந்துக்கணும்னு நான் தான் சொல்லுவேன், நீ இல்ல. கபிலன் விடுங்க, பிரச்சனை வேண்டாம். நீங்க வாங்க, நம்ம போலாம் வாங்க. புனிதா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. அமுதா முதல்ல என் தங்கச்சி, அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தரோட மனைவி.